ஒரு ரியல் டைமில் நம்மளால் ஜெமினியை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது அதோட ஸ்க்ரீனை வச்சு கேமரா ஆன் பண்ணி நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது யார், இது என்ன பொருள், இப்படிங்கிற மாதிரி கேமரா வச்சு இப்படி நம்ம கேட்டோம்னா நமக்கு அந்த ஜெமினை ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஒரு ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறதும் சரி, ஒரு ஒரு பைக் ரெடி பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாக் போகிற, இந்த மாதிரி போகிற வழியில் உனக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரால ஜெமினி லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் மெரைனர் பற்றி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜெமினி பிகம்ஸ் லைக் அன் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஜெமினை நமக்காக ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், பிளான்ஸ் மேக்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட்டு நம்ம இப்போது 1000 rupeesக்கு பார்க்குறோன்னா இது எப்போ 800க்கு வருதோ அப்போ நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு செட் பண்ணிட்டோம்னா, ஜெமினிட்ட சொல்லிட்டோம்னா அது நமக்கு அந்த டைமில் அலர்ட் பண்ணி நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக தான் இந்த கூகுள் I/O 2025 சொல்லியிருந்தாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.